அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அலறாங்க. தம்பி, இது சாதாரண ஜேடு இல்ல, இது கிளாஸ் கிரேடு. மாஸ்டர் வாங்கோட ஜேடெல்லாம் இதுக்கு முன்னாடி வெறும் தூசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாஸ்டர் வாங்கால இதை தாங்கிக்கவே முடியல. அசாத்தியம் அசாத்தியம், அந்த குப்பைக்கல்லில் எப்படி இவ்வளவு பெரிய பொக்கிஷம் வரும்? டேய், நீ கண்டிப்பா சீட்டிங் பண்ணிருக்கான்னு கட்டுறாரு. நம்ம ஹீரோ ஈஹான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், நான் சீட்டிங் பண்ணனா? சரி, எப்படி பண்ணேன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்த 2 பெரிய கற்களுக்கு முன்னாடி கோடாலிய ஓங்கி வீசுறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே வெளிய வாடான்னு கத்திட்டு அந்த கல்ல விடாம அடிக்கிறான். அடுத்த செகண்டு இன்னொரு பக்கம் பச்சை கலர் மின்னுது. கூட்டம் குஷியாகி மறுபடியும் பச்சை, மறுபடியும் ஜேடுன்னு கத்துறாங்க. ஹீரோ நிதானமா ஆனா வெறித்தனமா அடிக்கிறான். அந்த கல்லோட எல்லா பக்கமும் ஒரே பச்சை கலர். இன்னொரு பீஸ் ஜேடுன்னு எல்லாரும் ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போறாங்க. கடைசியா அந்த கல்ல முழுசா உடைச்சு எடுக்கிறான். உள்ள பார்த்தா எல்லாமே பச்சை, எல்லாமே ஜேடு. மாஸ்டர் வாங்குக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. ஆனா நம்ம சூயுனர் குஷியாகி, ஹீயான் நீ நிஜமாத வேற லெவல்டான்னு துள்ளி குதிக்கிறா. சுத்தி இருக்கிற நிறைய பேர் ஹீரோ கால்ல விழுந்து எங்களை சீசனா ஏத்துக்கோங்க மாஸ்டர்னு கெஞ்சுறாங்க. மாஸ்டர் வாங்கலாம் உங்களுக்கு பக்கத்துல கூட வர முடியாதுன்னு புகழறாங்க. ஹீரோ ரொம்ப அடக்கமா சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப புகழாதீங்கப்பா, முதல்ல மாஸ்டர் வாங்கோட கணக்க முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டு அந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள எரியுது. அப்போ ஒரு பெரியவர் கேக்குறாரு, மாஸ்டர் வாங்கோட ஜேடி எவ்வளவு போச்சு? யுன்னர் நக்கலா, வெறும் 35 லட்சம் தான், 3.5 மில்லியன்னு சொல்றா. உடனே அங்க இருக்கிற பிசினஸ்மேன் எல்லாம் ஏலம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு ஏலம் எகிரி கடைசியா ஒருத்தர் 2.5 கோடி, 25 மில்லியன் வரைக்கும் கேட்கிறாரு. இப்போ மாஸ்டர் வாங்கு பல்ட்டி அடிக்கிறாரு. ரொம்ப நல்லவர் மாதிரி வந்து யுன்னர்கிட்ட, எம்மா கொஞ்சம் பேசி பாரேன், என் மானத்தை காப்பாத்த இதுல பாதி காசையாவது எனக்கு கொடுக்க சொல்லுன்னு கெஞ்சுறாரு. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அவரோட மூஞ்சிக்கு நேரா ஒரு குத்து, முதல்ல இடத்த காலி பண்ணடான்னு விரட்டுறான். அங்க இருக்கிற பெரியவங்களும், இன்னும் மாஸ்டர் ஈயான் கிட்டயே வம்பு வன்றியா, இவர்கிட்ட மோதுனா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே உன்னால வாழ முடியாதுன்னு எச்சரிக்கிறாங்க. மாஸ்டர் வாங்க பல்ல கடிக்கிறாரு. உன்னை ஒரு நாள் கவனிச்சுக்கிறண்டான்னு மனசுக்குள்ள திட்டிட்டு நைஸா அங்கிருந்து நழுவ பாக்குறாரு. ஆனா ஹீரோ அவரோட அந்த எஸ்கேப் பிளான கரெக்டா கணிச்சிடுறான். டக்குன்னு கோடாரிய எரிந்து அவர் போற வழிய பிளாக் பண்றான். எங்க ஓடுற? தோத்துட்டா ஏத்துக்கணும், அப்போ கத்துன அந்த வாய் இப்போ எங்க போச்சுன்னு ஹீரோ நக்கலா கேக்குறான். வேற வழி இல்லாம மாஸ்டர் வாங்கு ஹீரோ முன்னாடி குனிஞ்சு மன்னிப்பு கேக்குறாரு. ஹீரோ எச்சரிக்கிறான், இனிமே என் குடும்பத்துக்கிட்ட வம்பு வச்ச அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன், இப்போ கிளம்பு. அவர் ஓடுறத பார்த்து எல்லாரும் கேலியா சிரிக்கிறாங்க. என்ன மனுஷன் ஆயிவன், இவ்வளவு கேவலமா இருக்கான்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஆனா யுன்னர் அவனை தேத்துறா. என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுறான்னு சொல்றா. ஹீரோ விளையாட்டா, ஏன் இப்போ நான் உன் ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டனா, அப்போ கல்யாணத்தை பத்தி பேசலாமா? எப்போ உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சு வெட்டேன்னு கேக்குறான். யுன்னர் முகம் அப்படியே செவந்து போய் வாய மூடுடான்னு அதட்டுறா. அப்போ பிசினஸ்மேன்லாம் வந்து 2.5 கோடிக்கு ஜேட கேக்குறாங்க. ஆனா ஹீரோ ஒரு சூப்பர் பிளான் போடுறான். மத்த எல்லா ஜேடையும் அவங்களுக்கு வித்துட்டு அந்த ரொம்ப விலை உயர்ந்த கிளாஸ் கிரேட் ஜேட மட்டும் யுன்னருக்காக தனியா எடுத்து வைக்கிறான். இத பார்த்ததும் யுன்னருக்கு பயங்கர ஆச்சரியம். மத்தவங்கெல்லாம் யுன்னர் தான் இந்த பொக்கிஷத்துக்கு தகுதியான ஆள்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. யுன்னர் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஹீரோட்டு மெதுவா ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கன்னத்துல ஒரு கிஸ்ஸ கொடுக்குறா. சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு, ஆஹா, எனக்கும் இப்படி ஒரு பணக்கார பொண்ணு லவர் ஆனா எப்படி இருக்கும்னு ஜாலியா கமெண்ட் அடிக்கிறாங்க. ஹீரோவோட கணக்குப்படி இப்போ அவங்கிட்ட மொத்தம் 3 கோடி இருக்கு. அப்பாடா, இனிமே என் குடும்பத்தை ராஜா மாதிரி பாத்துக்கலான்னு சந்தோஷப்படுறான். யுன்னர் உடனே, இங்கேயே நின்னு கனவு காணாத, சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆனா ஆபத்துன்னு எச்சரிக்கிறா. ஹீரோக்கு புரியல. 2 பேரும் கார் எடுத்துட்டு ஒரு வெறிச்சோடிய ரோட்ல போயிட்டு இருக்காங்க. வேணும்னா உங்க வீட்ல சொல்லி யாரையாவது வர சொல்லட்டுமான ஹீரோ கேக்குறான். ஆனா யுன்னர் இந்த ரோடு ரொம்ப சேஃப் தான்னு சொல்றா. அவ சொல்லி முடிக்கல, முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் மின்னல் வேகத்துல வந்து இவங்க காரை மறிக்குது. ஹீரோ ஜாக்கிரதைன்னு கத்துறான். யுன்னர் செம டிரைவிங் ஸ்கில் வச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காரை நிறுத்துறா. ஹீரோ கோபமா வெளியடங்கி, டேய் வண்டி ஓட்ட தெரியாதடா உங்களுக்குன்னு கத்துறான். ஆனா ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. அப்போ ஒரு திமிரான வாலிபன் கார்ல இருந்து இறங்கி முன்னாடி வரான். அவன் பேரு தூ லாங். இந்த ரோடு இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் கீழே இறங்கி என்கிட்ட பேசுங்கடான்னு மிரட்டுறான். அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறான் நம்ம ஹீரோ. நல்ல வேலை வந்திருக்கிறது கம்மியான ஆளுங்க தான். ஆனா யுன்னர் கவலையோட எச்சரிக்கிறா, இவங்கள குறைவா எடை போடாத ஈஹான், இவங்க இந்த ஏரியாவிலேயே ஃபேமஸான SGMW கேங். அவ சொல்லி முடிக்கல, அந்த கார்ல இருந்து இன்னும் ஒரு பெரிய கூட்டமே வெளியே வருது. என்னடா இது, ஒரு கார்ல இவ்ளோ பேரா? நீ ஹீரோவுக்கே தலை சுத்திது. அப்ப ரொம்ப நிதானமா ஒரு உருவம் வெளியே வருது.
அவன்தான் ஜூலாவோ டேம். தம்பி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சோன்னு வர்றான். அவன பார்த்த உடனே ஹீரோவுக்கு செம காண்டு. ஓ, இந்த டேம் தானா? யுன்னர் குழப்பமா? இவன உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. ஹீரோ ஒரு நக்கலான சிரிப்போட, தெரியுமே, இவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஆழமான கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவன பார்த்து, ஏண்டா டேம், உன் பின்னாடி இப்போ எப்படி இருக்கு? அன்னைக்கு வாங்கின அடி இப்போ சரியாயிடுச்சான்னு கேலி பண்றான். டேமுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. நாயே, என்கிட்டயே விளையாடுறியான்னு கத்துறான். சுத்தி இருக்கிற அவனோட ஆளுங்கெல்லாம், என்னது, நம்ம டேம் அண்ணனுக்கு ஏதோ விசித்திரமான ஹாபி, ஸ்ட்ரேஞ்ச் ஹாபி இருக்கோன்னு தங்களுக்குள்ள முணுமுணுக்குறாங்க. டேம் மிரட்டுறான். ஒழுங்கா வண்டியில ஏறியா இல்ல ஆள் வச்சு தூக்கட்டுமா? அவனோட ஆளுங்க நக்கலா ஹீரோவை பாக்குறாங்க. இவன் என்னடா குச்சி மாதிரி இருக்கான், ஒரு அடி கூட தாங்க மாட்டான் போல. ஆனா பக்கத்துல இருக்கிற பொண்ணு செம பிகரா இருக்கே. ஏய் பொண்ணு, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு, என் கூட வர்றியான்னு கேக்குறான். யுன்னர் பயத்தோட, ஈஹான், இவங்கள பார்த்தா சாதாரண ஆளுங்க மாதிரி தெரியலையேன்னு சொல்றா. ஹீரோ அவளை தேத்துறான். பயப்படாத, நான் இருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வர்றான். டேம் தான் வாயில இருந்த சிகரெட்டை கீழே துப்பிட்டு, தம்பிகளா, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுங்கடான்னு ஆர்டர் போடுறான். அந்த கேங்கே ஹீரோ மேல பாயுது. இன்னைக்கு டேம் அண்ணன் மேலேயே கை வச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டோம், ஒழுங்கா முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, அப்பதான் உனக்கு நல்லதுன்னு கத்துறாங்க. ஹீரோ முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு. சரி, அப்படியே உங்களை வச்சு என்னோட கீ ரீஃபைனிங் ஆர்ட்டை டெஸ்ட் பண்ணி பாத்தர்றேன்னு சொல்லிட்டு தன் சக்தியை ஒன்னா திரட்டி, கண்ணை திறந்து பாருங்கடான்னு ஒரு மூவ் பண்றான். அடுத்த செகண்ட் அந்த ஏரியாவே அலறுது. எல்லாரும் விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ, இவன் மனுஷன் இல்ல, ஏதோ பேய்ன்னு கத்திட்டு ஓடுறாங்க. ஹீரோ ரொம்ப ஸ்டைலா தன் மணிக்கட்டை சுழற்றிட்டு பழைய இடத்துக்கே வர்றான். யுன்னர் அப்படியே ஆச்சரியத்துல, நீ நிஜமாவே மரணமாஸ்டான்னு சொல்றா. ஹீரோ அடக்கமா, இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஐயோ, கொஞ்சம் அதிகமா பவர் யூஸ் பண்ணிட்டோமோன்னு நினைச்சுக்கிறான். அப்போ அந்த கேப்ல டேம் நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறான். ஹீரோ அவசரமா வண்டியை ஓரமா தள்ளிட்டு, ஏய் டேம், அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டன்னு கேக்குறான். ஹீரோவோட அந்த மரண பார்வைய பார்த்ததும் டேம் பயத்துல வெளுத்து போய் முட்டி போட்டு கதறான். தம்பி ஈஹான், தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்சுறான். ஹீரோ அவன் காலரை புடிச்சு, உண்மைய சொல்லு, உன்னை அனுப்புனது யாருன்னு கேக்குறான். டேம் நடுங்கிக்கிட்டே, அது ஃபன் ஃபேமிலி ஆளுங்க தான் எங்களை அனுப்புனாங்க, உங்களையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு உண்மையை கொட்டுறான். யுன்னர் இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறா. ஃபன் ஃபேமிலியா? அவங்க இந்த ஊர்லயே பெரிய ஆளுங்க, இருட்டு உலகம் வெளி உலகம்னு ரெண்டுலேயுமே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அவங்க கிட்ட மோதுறது ஈஸி இல்லன்னு எச்சரிக்கிறா. டேம் கெஞ்சுறான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, இப்ப என்ன விடுங்க நீ. ஹீரோ போடான்னு சொல்லிட்டு அவனை ஒரே அவன் காத்துல பறக்கிறான். சீக்கிரம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் நீ, ஹீரோ நக்கலா சொல்றான். யுன்னர் கேக்குறா, ஈஹான், அடுத்து என்ன பிளானு? ஹீரோ ஒரு சிரிப்போட, அவங்களே என்ன தேடி வந்துட்டாங்க, அப்போ நான் திருப்பி ஒரு விசிட் அடிக்க வேண்டாமான்னு கேக்குறான். வீட்டுக்கு வந்த ஹீரோ யோசிக்கிறான். இப்போதைக்கு சாதாரண ஆளுங்களை சமாளிக்கலாம், ஆனா ஃபன் ஃபேமிலி மாதிரி பெரிய குரூப்பை எதிர்க்க இன்னும் எனக்கு சக்தி வேணும். உடனே ஜாவோஹாங் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க போனதும் ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி தெரியுது. என்னது? இன்னர் ஃபோர்ஸா? ஹாங் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. வந்துட்டியா? ஹீரோ சொல்றான், எனக்கு உங்ககிட்ட இருந்து பாக்ஸிங் டெக்னிக்ஸ் கத்துக்கணும், அப்படியே உங்க காலையும் ஒரு தடவை செக் பண்ணணும். ஹாங் ஆச்சரியப்படுறாரு. என்னது, உனக்குள்ள இப்பவே இன்னர் பவர் வந்துருச்சா, அதுவும் சில நாள்லயே? ஹீரோ அசடு வழிஞ்சுக்கிட்டு, நேத்து ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு, நீ பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தகாரன்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்து உலகத்தை காப்பாத்த சொன்னாருன்னு ஒரு புருடா விடுறான். ஹாங் ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்னோட ரகசியத்தை நான் கேட்கல, ஆனா டெக்னிக் தெரியாம பவர் இருந்தா அதை சரியா யூஸ் பண்ண முடியாது, வா கத்துத்தரேன்னு சொல்றாரு. ஹீரோ குஷியாகி, அதான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்றாரு. ஹாங் தன் கையை உயர்த்தி, இந்த மூவ்மெண்ட்டை நல்லா கவனி, இன்னைக்கு நான் உனக்கு பைகிலி ஃபுவாக்வேன், அதாவது 5 எலமெண்ட்ஸ் ஃபிஸ்ட் கத்துத்தரேன்னு சொல்றாரு. ஹீரோ ஒவ்வொரு அசைவையும் உத்து கவனிக்கிறான். ஹாங் தன் சக்தியை ஒன்னா திரட்டி ஒரு குத்து விடுறாரு. முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரக்கட்டை அப்படியே சிதறி போகுது. ஹீரோ அசந்து போயிட்டான். மரணம் மாஸ். ஹாங் சொல்றாரு, என் உடம்பு நல்லா இருந்தப்போ இதை விட பல மடங்கு வேகமா பண்ணுவேன். அப்போ திடீர்னு கிச்சன்ல இருந்து ஷியாவோயோயு செம கோவத்துல வெளியே வர்றா. நான் இப்பதான் நட்டு வச்ச மரம் எங்கடா அப்படின்னு ஷியாவோயோயு கிச்சன்ல இருந்து கத்திக்கிட்டே வரா. இதை கேட்டதும் ஹாங் உடனே பாடத்தை முடிச்சிடுறாரு. தம்பி, இன்னைக்கு இவ்வளவுதான், நீயே தனியா பிராக்டிஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகுறாரு. ஈஹான் செம ஆர்வமா கைய கால ஆட்டி வித்தையை இறக்க ஆரம்பிக்கிறான். ஹாங் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறாரு. நான் இந்த வித்தைய கத்துக்க 3 வருஷம் ரத்தம் சிந்தி உழைச்சேன், இவன் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறான்னு பாப்போன்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த ஒரு செகண்ட்ல ஈஹான் ஒரு குத்து விடுறா. அங்கிருந்த செவுரு அப்படியே இடிஞ்சு விழுது. ஹாங் கண்ணு அப்படியே வெளியே வந்துடுச்சு. பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ குஷியா கத்துறான்.
ஹாங் மனசுக்குள்ள என்னடா இது, இவ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாச்சும் கிரகத்துல இருந்து வந்தவனான்னு திட்டிக்கிறாரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணது கரெக்டா மாஸ்டர்னு கேக்குறான். ஹாங் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏதோ பரவாயில்ல சுமாரா இருக்குன்னு சீன் போடுறாரு. அதுக்கப்புறம் ஹாங் ஒரு புக்கை எடுக்கிறாரு. இது என்னோட பாக்ஸிங் மேனுவல், உனக்கு ஏதாச்சும் புரியலன்னா என்கிட்ட கேளுன்னு குடுக்கறாரு. ஹீரோ சந்தோஷமா வாங்கிட்டு தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அதை ஆர்வமா படிக்கிறான். ஓ இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஷியாவோயோயு திரும்ப வரா. எங்கடா என் செவுருன்னு கத்தரா. ஹீரோ அந்த புக்ல மூழ்கி இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஆபத்து வருது தெரியுது. அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள யோயு அவனுக்கு ஒரு மரண அடி குடுத்துடுறா. முதல்ல அந்த செவுத்த சரி பண்ணிட்டு அப்புறம் உள்ள வாடான்னு அவனை வெளியே துரத்திடுறா. 6 நாள் கழிச்சு டாம் பாட் தாய் அப்படிங்கிற பார்ல செம பார்ட்டி. அங்க இருக்கிற எம்சி கத்துறாரு, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஷியாவோ அண்ணன் தான் ஸ்பான்சர், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு. கூட்டம் அப்படியே ஆடுது. ஆனா நம்ம ஹீரோ ஈஹான் ஒரு ஓரமா உட்காந்து ஆழ்ந்த யோசனையில இருக்கான். யுன்னார் சொன்னபடி இதுதான் அந்த ஃபன் ஃபேமிலியோட கோட்டை. இந்த ஃபன் ஃபேமிலி ரொம்ப நரித்தனமானவங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோ ஒரு வைன் பாட்டில எடுக்கிறான். அவனுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கல. யுன்னாராலையும் அந்த முக்கியமான ஆள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, இவனுங்கள வம்பு இழுத்தாதான் அந்த ஆள் வெளிய வருவான்னு முடிவு பண்ணி ஹீரோ அந்த வைன் பாட்டில ஓங்கி முன்னாடி வீசுறான். பாட்டில் டமார்னு வெடிச்சு செதறுது. பார்ல இருந்தவங்க எல்லாம் அலறி அடிச்சிட்டு ஓடுறாங்க. சண்டை ஆரம்பிச்சிருச்சு, ஓடுங்கடான்னு கத்துறாங்க. அடுத்த செகண்ட் அந்த ஏரியா ரவுடிங்க ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. எங்க ஃபன் ஃபேமிலி ஏரியாவுல வந்து வம்பு பண்றியா? உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையாடா? ஒழுங்கா எங்க கூட வா, இல்லனா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாங்க. ஹீரோ கைய கட்டிக்கிட்டு ரொம்ப கூலா, உங்க 4 பேரை வச்சு என்ன பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க ஃபன் ஃபேமிலி ஓனரை வெளிய வர சொல்லுங்கடான்னு தத்தறான். அவங்க கடுப்பாகி எங்க அண்ணனை பாக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி, அடிங்கடா இவனன்னு பாயிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். இந்த 6 நாள்ல நான் கத்துக்கிட்ட 5 எலிமெண்ட்ஸ் ஃபிஸ்ட இவனுங்க மேல டெஸ்ட் பண்ண இதுதான் சரியான நேரம்னு. எதிரிகள் ஒவ்வொருத்தரா வந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோ செம ஸ்டைலா எல்லாத்தையும் தப்பிச்சு கிரஷிங் ஃபிஸ்ட், ட்ரில்லிங் ஃபிஸ்ட், ஸ்பிளிட்டிங் ஃபிஸ்ட், கேனன் ஃபிஸ்ட், ஹாரிசாண்டல் ஃபிஸ்ட்னு எல்லா வித்தையையும் ஒண்ணு விடாம இறக்குறான். ஒரு நிமிஷத்துல 10 பேரும் தரையில கிடக்குறாங்க. ஹீரோ தன் கையை தட்டிட்டு யாராவது டஃப் கொடுப்பீங்கன்னு பார்த்த ஒருத்தனும் தேரலன்னு சொல்றான். கூட்டத்துல ஒரே ஆச்சரியம். 10 பேரை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டானே, இவன் நிஜமாவே ஒரு மாஸ்டர் தான்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இருங்கடா, ஃபன் ஃபேமிலி மேல கை வச்சிருக்கான், இவன் உயிரோட தப்புறது கஷ்டம்னு சொல்றாங்க. அப்போ மேல இருந்து பேங் டாவ் அப்படிங்கிற ஒரு ஆள் திமிரா பேசுறான். தம்பி, உன் வித்தையெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என் இடத்துல வந்து சண்டை போட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு நீ எனக்கு சரியான பதில் சொல்லாம இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு மிரட்டுறான். ஹீரோ நேருக்கு நேரா கேக்குறான், 3 நாளைக்கு முன்னாடி என் வழிய மறிக்க ஆள் அனுப்புனது யார்ரா அப்படின்னு கேக்குறான். இத கேட்டதும் அவனுக்கு டக்குன்னு பல்பு எரியுது. ஓ, அப்ப நீதான் அந்த ஆளா? இவனை தான் நம்ம ஷியாவோ அண்ணன் தேடிட்டு இருக்காரு, புடிங்கடா இவனன்னு ஆர்டர் போடுறான். கூட்டம் இப்ப பயங்கரமா ஹீரோ மேல பாயுது. ஹீரோ உங்க எல்லாருக்கும் அறிவில்லையாடான்னு கேட்டுட்டு தன் முழு பலத்தையும் காட்டி சண்டை போடுறான். ஒவ்வொரு தடையும் அடிச்சு நொறுக்கிட்டு நேரா செகண்ட் ஃப்ளோருக்கு போறான். பேங் டாவ் இப்போ நிஜமாவே ஷாக் ஆயிட்டான். இவன் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் மாஸ்டர்னு கண்டுபிடிக்கிறான். ஹீரோ அவன் முன்னாடி நின்னு உனக்கு அடி வாங்கணும்னு ஆசை இல்லனா நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுன்னு கேக்குறான். பேங் டாவ் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துட்டு தன் கைய உயர்த்தி நான் என் முழு பலத்தை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். அவன் உடம்பு அப்படியே மாறுது. மசில்ஸ் எல்லாம் பெருசாகி பவர்ஃபுல்லா தெரியறான். நானும் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் மாஸ்டர் தான், வா யாரு பெரியவன்னு பாத்துடலாம்னு சவால் விடுறான். ஹீரோக்கு ஒரே ஏமாற்றம். சரி, ஒரு சண்டை போட்டு தான் பாப்போமே அப்படின்னு ஒரு நக்கலான சிரிப்போட சொல்றான். 2 பேரோட பவரும் சேர்ந்து அந்த இடத்தையே அதிர வைக்குது. பேங் டாவ் டைகர் கில்லிங் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் குத்து விடுறான். நம்ம ஹீரோவும் சளைக்காம கேனன் ஃபிஸ்ட் முறையில அட்டாக் பண்றான். 2 பேரும் ஒருத்தர் மோதுறாங்க. அந்த இடமே ஒரு பெரிய ஷாக் வேவ் வந்து அதிருகு. அங்க நடக்கிற அந்த சண்டைய பார்த்தா ஒரு பெரிய புயலே அந்த பார்க்குள்ள புகுந்த மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த 2 மாஸ்டர்ஸோட பவர் தாங்க முடியாம எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறாங்க. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒருத்தர் உஷாரா நோட்டம் விட்டுக்கிட்டே பின்னாடி போய் நிக்கிறாங்க. 2 பேர் உடம்புலயும் சண்டை போட்ட தழும்புகள். யார் ஜெயிப்பான்னு கூட்டம் திக் திக்குன்னு வேடிக்கை பாக்குது. பேங் டாவுக்கு தான் அனுபவம் அதிகம், அவர்தான் ஜெயிப்பாருன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோ ஈஹான் ஒரு முட்டிய தரையில ஊன்றி உட்கார்றான். ஆனா அவன் முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு. பேங் டாவ் திமிரா சொல்றாரு, உன்ன மாதிரி சின்ன பையன்லாம் எனக்கு முன்னாடி தூசிடா.
ஆனா அடுத்த செகண்ட் அவருக்கு ஏதோ தப்பா படுது. தலை அப்படியே சுத்துது. தபார்னு தரையில விழுந்துட்டாரு. ஹீரோ ஒரு கெத்தான சிரிப்போட, எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்லங்கிறான். பேங்டாவ் நம்ப முடியாம நடுங்குறாரு. இது எப்படி சாத்தியம்? நான் எப்படி தோத்தேன்? ஹீரோ ரொம்ப கூலா சொல்றான், உன் ஒவ்வொரு மூவையும் நான் முன்னாடியே கணிச்சிட்டேன். என்னோட இன்யாங் தர்மா ஐஸ வச்சு உன் சக்தியோட ஓட்டத்தை பார்த்து கரெக்டா அந்த இடத்துல அடிச்சேன். ஃபன் ஃபேமிலி தோத்துட்டதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் ஓரமா ஒதுங்குறாங்க. இவன் மனுஷன் இல்லப்பா, ரொம்ப பயங்கரமானவன்னு பேசிக்கிறாங்க. தோத்துட்ட கோபத்துல பேங்டாவ் பல்ல கடிக்கிறாரு. இந்த சுண்டு விரல் பையன்கிட்டயா நான் தோக்கறதுன்னு நினைச்சிட்டு நைஸா தன் முதுகுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியே எடுக்கிறாரு. ஹீரோ மெதுவா முன்னாடி வந்து, ஏற்கனவே நீ லூஃபே பத்தி ஏதோ சொன்னியே, ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். பேங்டாவ் பேரம் பேசுறாரு. நான் உண்மைய சொன்னா என்ன விட்டுடுவியா? ஹீரோ ரொம்ப உறுதியா, உன் உயிரை வேணா விட்டுடுறேன், ஆனா மத்தவங்கள காயப்படுத்தின அந்த உன் வித்தையே நான் இன்னைக்கோட முடிச்சு வச்சிருவேன்னு சொல்றான். இத கேட்டதும் பேங்டாவ் துப்பாக்கியை ஹீரோக்கு நேரா தூக்குறாரு. ஹீரோ ஒரு நிமிஷம் பதறி போயிட்டான். நிலைமை ரொம்ப ஆபத்தா இருக்கு. டக்குன்னு ஒரு துப்பாக்கி சத்தம் டும்முன்னு கேக்குது. அந்த இடமே நிசப்தமாகுது. அங்க யான் லிங்கேயோ அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கெத்தா என்ட்ரி கொடுக்கறாங்க. ஆயுதத்தை கீழே போடுங்க, எல்லாரும் கையை தூக்குங்க ஆர்டர் போடுறாங்க. பேங்டாவ் தன் கையை பிடிச்சுக்கிட்டு வலியால அலறாரு. ஈஹான் போலீஸை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டான். போலீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து, எல்லாரும் என் கூட விசாரணைக்கு வரணும்னு சொல்றாங்க. அந்த ரவுடிங் எல்லாம், சார் நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு கதறாங்க. யான்லிங்கோ மெதுவா ஈஹான் பக்கம் வர்றாங்க. ஒரு நாற்காலியில காலை தூக்கி வச்சு ஒரு மாசான ஆட்டிடியூடோட, என்ன தம்பி, கைவிலங்கு நானே போட்டுட்டுமா இல்ல நீயே போட்டுக்கிறியான்னு கேக்குறாங்க. ஹீரோ அவங்களையே ஒரு மாதிரி பாக்குறான். சீன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை ரூமுக்கு மாறுது. ஹீரோ ரொம்ப கூலா சேர்ல சாஞ்சு உட்கார்ந்து கொட்டாவி விடுறான். லிங்கோ அவனோட ஃபைலை செக் பண்ணிட்டு, யார் நீன்னு கேக்குறாங்க. ஹீரோ கான்ஃபிடென்ட்டா, என் ரெக்கார்ட் எல்லாம் கிளீனா இருக்குல்ல, நான் ஒரு நல்லவன் தான், என்ன சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். அவங்க அந்த போட்டோக்களை எல்லாம் டேபிள்ல தூக்கி எறிஞ்சு, நீ நல்லவன்னா இப்போ இவ்ளோ பேர் அடிச்சு போட்டது யாரு? 30க்கும் மேற்பட்டவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த கேங் லீடர் சீரியஸா இருக்காரு. இதையா நீ தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்ற? ஹீரோ கையை விரிச்சு, பின்ன என்னங்க, அவங்க என்ன அடிக்கும்போது நான் அப்படியேவா நிக்க முடியும்னு கேக்குறான். லிங்கோ அவன் காலரை பிடிச்சு, உன் பின்னாடி யார் இருக்கா, எந்த ஆர்கனைசேஷன் உன்னை இங்க அனுப்பிச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோவோட கவனம் ஒரு நிமிஷம் செதறுது. அவரோட பார்வை ஒரு இடத்துல லாக் ஆகுது. லிங்கோக்கு செம கோபம் வந்துருச்சு. எங்கடா பாக்குறன்னு கத்திக்கிட்டே அவனை அடிக்க பாயறாங்க. ஹீரோ சாமர்த்தியமா அவங்க கையை பிடிச்சு தப்பிக்கிறான். அவங்க காலை தூக்கி உதைக்க வர்றாங்க. ஹீரோ குனிஞ்சு அதையும் தப்பிக்கிறான். மேடம், என் வித்தைய டெஸ்ட் பண்ண இது சரியான இடம் இல்லன்னு நக்கலா சிரிக்கிறான். லிங்கோக்கு வெக்கமும் கோவமும் ஒன்னா வருது. அறிவில்லாதவனே, கைய விடு, கண்ணை மூடுடா, எதையும் பார்க்காதன்னு கத்துறாங்க. அப்போ அந்த சண்டையில லிங்கோவோட ஸ்கர்ட் கொஞ்சம் விலக, உள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஹீரோ கண்ல பட்டுடுச்சு. ஹீரோக்கு டக்குன்னு மூக்குல ரத்தம் வந்து பின்னாடி விழுது. அப்பாடா, உலகத்தோட ஒரு அழகான ரகசிய மூலையை நான் இப்பதான் பார்த்தேன்னு ஹீரோ உளறான். லிங்கோக்கு முகம் செவந்து போய், நாயே உன்னை சும்மா விடமாட்டேன்னு பாயறாங்க. ஹீரோ பதறி போய், அழகு தேவதையே கோபப்படாதீங்க, நிஜமா சொல்லப்போனா அந்த பிங்க் கலரை நான் இன்னும் தெளிவாவே பார்க்கவே இல்லன்னு வாயை கொடுத்து இன்னும் மாட்டிக்கிறான். அவங்க வெறித்தனமா ஹீரோவை அடிக்க வராங்க. கரெக்டா அந்த நேரம் இன்னொரு போலீஸ்காரர் உள்ள ஓடி வராரு. கேப்டன், டெபுட்டி டைரக்டர் சூயினர் வந்திருக்காரு. அவரு ஃபன் ஃபேமிலி ஆளுங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. இத கேட்டு லிங்கோ ஷாக் ஆகி, என்னதுன்னு கேக்குறாங்க. இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன், இவனையும் அப்படியே கூட்டிட்டு வாங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. ஹீரோ அப்பாடா தப்பிச்சோன்னு பெருமூச்சு விடுறான். வெளிய ஹாலுக்கு போனா பேங்டாவ் சிரிச்சுக்கிட்டே சூயுனருக்கு கை கொடுக்கறாரு. தேங்க்ஸ் சார், இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணதுக்கு. உங்க வீட்டுக்கு சில ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற சாங்டாங் அப்படிங்கிறவரு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் எதுக்குங்க, நமக்குள்ள என்ன மரியாதை வேண்டியிருக்குன்னு பேசுறாரு. ஆனா லிங்கோக்கு இது பிடிக்கல. அந்த பார்ல துப்பாக்கிகள் கிடைச்சிருக்கு, இவங்க மேல சட்டவிரோத நடவடிக்கை எடுக்கணும், இவங்கள விட முடியாதுன்னு சத்தம் போடுறாங்க. அங்க இருக்கிற சூ யுன்னர் ரொம்ப அசால்ட்டா, இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை விடுவிக்க பாக்குறான். இத பார்த்துட்டு நம்ம யான்லிங்கோ சும்மா இருப்பாரா? யோ, அந்த பார்ல துப்பாக்கிங்க கிடைச்சிருக்கு, இவனுங்க மேல ஏகப்பட்ட இல்லீகல் கேஸ் இருக்கு, இவனுங்களை எப்படி நீங்க ஆதாரமே இல்லாம விடலான்னு எகிர்றாங்க. ஆனா அந்த சாங்டாங் அப்படிங்கிற அதிகாரி ரொம்ப தெனவட்டா பேசுறான். லிங்கோ, ஆதாரம் இல்லாம பேசாத, மிஸ்டர் ஃபான் ஒரு கௌரவமான பிசினஸ்மேன், அந்த துப்பாக்கிங்கெல்லாம் அவரோட செக்யூரிட்டி கார்ட்ஸோடது, அதுவும் லைசென்ஸ் இருக்கிற கன் தான் அப்படின்னு அந்த ரவுடிக்கு சப்போர்ட் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஈஹானை கை காட்டி, இவன் தான் இப்ப முழு கவனமும் இருக்கணும், இவன் தான் இங்க சண்டை போட்டவன் புரியுதான்னு மிரட்டுறான். பாங்டாவோ அப்படியே அந்த அதிகாரிக்கு ஐஸ் வைக்கிறான்.
டைரக்டர், நீங்க நிஜமாவே ரொம்ப அறிவாளி. உங்க கைடன்ஸ் இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட் வேற லெவல்ல வளரும்னு ஐஸ் வைக்கிறான். அந்த அதிகாரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் என் கடமையத்தான் செய்யறேன்னு பில்டப் கொடுக்கறான். ஆனா லிங்கோ விடல. அப்படி இருந்தாலும் முழுசா விசாரணை நடத்தாம யாரையும் விட முடியாது. இப்பவே இவனுங்களை ரிலீஸ் பண்றது அநியாயம்னு எதிர்க்கிறாங்க. சாங்டாங் கோவத்துல கத்துறான், இங்க யாரு டெப்யூட்டி டைரக்டர், நானா இல்ல நீயா? நான் சொல்றத செய். அந்த ஈஹான முதல்ல லாக்அப்ல தூக்கி போடுங்கடான்னு ஆர்டர் போடுறான். உடனே போலீஸ்காரங்கெல்லாம் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப கூலா எச்சரிக்கிறான், சூயுனர் என்ன பண்றேன்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தான் போனை எடுத்து ஒரு மெசேஜை தட்டுறான். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், சீக்கிரம் வாங்க. இத பார்த்துட்டு சாங்டாங் நக்கலா சிரிக்கிறான். உன்ன மாதிரி ஒரு சாதாரண பையன் என்கிட்டயே சீன் போடுறியா? இவனை அரெஸ்ட் பண்ணுங்கடா, இவனை நானே அப்புறமா கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். போலீஸும் எஸ் சார்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுக்க போறாங்க. கரெக்டா அந்த செகண்ட் லிங்கோ கத்துறாங்க, நிறுத்துங்க. அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க, எனக்கு மேலிடத்துல இருந்து நேரடியா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த கேஸ் இனிமே என்னோட பொறுப்பு, எல்லாரும் பின்னாடி போங்க. சாங்டாங் ஆத்திரத்துல கத்துறான், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? நான் உனக்கு மேலதிகாரிடா. ஆனா லிங்கோ சலைக்காம சொல்றாங்க, இது கவர்மெண்ட் போட்ட ஆர்டர், எல்லாரும் ஏன் பேச்ச கேளுங்க, முதல்ல இந்த பாங்டாவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அதட்டுறாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் யாருக்கு கட்டுப்படுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆர்டர்னு சொன்னதும் அவங்களுக்கு இது உண்மைன்னு புரியுது. சாங்டாங் அலறான், என்னடா இது, ஒரு சின்ன மெசேஜை பார்த்துட்டு இப்படி பண்றீங்களே? லிங்கோ, உன்னை உன் பதவியிலிருந்து இப்பவே தூக்குறேன் பாருன்னு மிரட்டுறான். அப்போ ஒரு கம்பீரமான குரல் கேக்குது, எந்த தைரியத்துல அவள பதவியிலிருந்து தூக்குவேன்னு சொல்றேன்? எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. அங்க வந்து நிக்கிறது யாருன்னா நம்ம ஹை பென். தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் ஈகான் குஷியாகி டேன்னிஹி பிரதர் லாம்னு கூப்பிடுறான். அவங்களும் நாங்க வந்துட்டோம்னு சிரிச்சுக்கிட்டே வராங்க. சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்ளோ பெரிய ஆளுங்கெல்லாம் இவனுக்காக இங்க வந்து நிக்கிறாங்க, ஒருத்தரை கூட இங்க பகச்சிக்க முடியாது போலயேன்னு மெதுவா பேசிக்கிறாங்க. பாங்டாவுக்கும் சாங்டாங்குக்கும் உள்ளுக்குள்ள நடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை ஈகானுக்காக தான் இவங்க வந்தாங்களா? இவனுக்கு பின்னாடி எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னு நினைச்சோமேன்னு யோசிக்கிறாங்க. ஹை பின் முன்னாடி வந்து நக்கலா கேக்குறான், என் தம்பியை யாரோ இங்க வம்பு பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், யார்ரா அந்த தைரியசாலி? சாங்டாங் நைஸா நழுவ பாக்குறான். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க சட்டப்படி தான் வேலை செய்யறோம்னு மழுவுறான். அப்ப லின் பீமோ ரொம்ப கோவமா கேக்குறாரு, தப்பு பண்ணவனை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் சட்டமா? இதான் நீங்க சொல்ற நியாயமா? சாங்டாங் மூஞ்ச சுருக்குறான். குற்றம் சொன்னா அதுக்கு ஆதாரம் வேணும்னு சொல்றான். ஹைபின் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நீ என்னதான் ரகசியமா செஞ்சாலும் அது எல்லாருக்கும் இங்க தெரியும். சாங்டாங் திணறான், நான் எப்பவும் நேர்மையா தான் இருந்தேன்னு பொய் சொல்றான். ஹைபின் டக்குன்னு ஒரு ஃபோன் போடுறான், ஓல்ஷியாவ் உள்ள வாங்க. அப்ப வெளியே இருந்து ஒரு கம்பீரமான ஆள் உள்ள வராரு. அவர்தான் டைரக்டர் ஷியாவ். சாங்டாங், உனக்கு ஆதாரம் தானே வேணும், இதோ கொண்டு வந்திருக்கேன்னு கத்துறாரு. சாங்டாங் பதறி போய், டைரக்டர் ஷியாவ் நீங்க எதுக்கு இங்கன்னு கேக்குறான். அவர் ஒரு ஃபைலை தூக்கி அவன் மூஞ்சிக்கு நேரா எரிஞ்சிட்டு சொல்றாரு, மேலிட உத்தரவுப்படி நீ இந்த ஊர்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் கேங் கூட தொடர்பு வச்சிருக்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. அதனால விசாரணை முடிகிற வரைக்கும் உன்னை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்றோம். சாங்டாங் அப்படியே வாயடைச்சு போயிட்டான். விசாரணையா, சஸ்பெண்டான்னு திக்கி திணறான். பாங்டாவ் மெதுவா அவன் காதுல, கொஞ்சம் நல்லா பாருங்க, ஏதோ தப்பா புரியுதுன்னு சொல்ல வராரு. ஆனா சாங்டாங் ஆத்திரத்துல, வாய மூடுடா, எல்லாம் ஒன்னாலதான்னு சொல்லி அவன் மேலேயே பாயிறான். நீதாண்டா என் வாழ்க்கையவே அழிச்சேன்னு கத்துறான். பாங்டாவ், எனக்கு எதுவும் தெரியாது, நீ ரொம்ப ஓவரா பண்றன்னு தப்பிக்க பாக்குறாரு. டைரக்டர் ஷியாவ் கத்துறாரு, 2 பேரையும் இழுத்துட்டு போங்கடா. போலீஸ் உடனே அவங்கள அள்ளிட்டு போறாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, சரியான தண்டனை, பலவீனவனுங்களை கொடுமைப்படுத்தினா இப்படிதான் நடக்கும்னு சொல்றான். இத கேட்ட மத்த 3 பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. டேய், நீயாடா பலவீனவன, உனக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஆளுமே இருக்கும்போது நீ இப்படி பேசுறியேன்னு கிண்டல் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே வெர்ஜின் பப் ஹோட்டல்ல செம கொண்டாட்டம். 4 பேரும் கிளாஸை உயர்த்தி செலிப்ரேட் பண்றாங்க. ஹீரோ மனசார சொல்றான், தேங்க்ஸ் கைஸ், டேன்னிஹி அப்புறம் பிரதர் லாம், நீங்க இல்லன்னா இன்னைக்கு நிலைமை மோசமாயிருக்கும். ஹைபின் சொல்றான், இதெல்லாம் ஒரு மேட்ரா, லின்பீமோ ஏற்கனவே உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம டேன்னிஹி தான் அவங்க செல்வாக்கை யூஸ் பண்ணி அந்த ஆர்டரை உடனே வர வச்சாங்க, அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றான். ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அவளுக்கும் எனக்கும் நடுவுல என்ன தேங்க்ஸ் வேண்டிக்கிருக்குன்னு சொல்றான். டேன்னிஹி முகம் செவந்து போய், யாரா உனக்கு நெருக்கம்னு அவனை தள்ளி விடுறா. 4 பேரும் ஜாலியா சிரிக்கிறாங்க. வாடா இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டில்களை காலி பண்றாங்க. டேபிள்ல கிட்டத்தட்ட 10-15 பாட்டில் காலியாகி கிடக்கு. ஹீரோ செம எனர்ஜியோட, இன்னும் கொண்டு வாங்கடான்னு கத்துறான்.
மத்தவங்கெல்லாம் மட்டையாகி கிடக்கிறத பார்த்து என்னடா நீங்க கொஞ்சமா குடிச்சதுக்கே இப்படி ஆகிட்டீங்களேன்னு கிண்டல் பண்றான். லின் பீமோ சொல்றாரு, உங்க கெப்பாசிட்டி நிஜமாவே வேற லெவல் தான் தம்பி. ஹீரோ பெருமையா நினைச்சுக்கிறான், ஒருவேளை இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்னால என் லிவர் செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சோ என்னவோ. கடைசியா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு போறாங்க. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டியை எடுக்கறாங்க. மத்தவங்க எல்லாரும் அப்படியே சம்மதமா தல ஆட்டுறாங்க. நம்ம லின்மோ ஒரு நக்கலான கண்ணசை போட, நாங்க முதல்ல கிளம்புறோம் தம்பி, இப்போ டான் நிஹி உன் பொறுப்பு தான், பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு போடுறான். ஈஹானுக்கு ஒண்ணு புரியாம முழிக்கிறான். ஹைபின் சிரிச்சுக்கிட்டே, ஆல் தி பெஸ்ட் தம்பி, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுன்னு என்கரேஜ் பண்றான். ஹீரோ கடுப்பாகி, என்னடா அசிங்கமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அப்போ திடீர்னு சூயுன்னர் தூக்கத்துல அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சு கொடுக்கறா. ஈஹான் அவளை பாக்குறான். அவ அப்படியே அவன்கிட்ட நெருங்கி வந்து, மூச்சு விடதே கஷ்டப்படுற மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அவன் கூட ஒட்டிக்கிறா. ஹீரோ பதறி போய் அவளை தடுக்கிறான். மேடம் நில்லுங்க, நாம இன்னும் நடு ரோட்ல தான் நிக்கிறோம். அவ சொல்லி முடிக்கல, உவ்வேன்னு அங்கேயே வாந்தி எடுத்துடுறா. ஹீரோ அலறான், ஏய் என்ன காரியம் பண்ற, இங்க பண்ணாத. சீன் இப்போ ஹுவாங்காய் ஹோட்டல் ரூம் நம்பர் 305க்கு மாறுது. நம்ம ஹீரோ பாத்ரூம்ல இருந்து வெளியே வர்றான். அப்பாடா, ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு பெட் பக்கம் வர்றான். அந்த பொண்ணு இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறா. குடிச்சவன சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல குடிச்ச பொண்ணு வேற, இதெல்லாம் சாதாரண மேட்டர்னு எவன்டா சொன்னது? திடீர்னு யுன்னர் தூக்கத்துல புரண்டு படுத்துக்கிட்டு, எனக்கு சுடுது, செம்ம ஹீட்டா இருக்குன்னு புலம்புறா. அவ காலை அங்கேயும் இங்கேயும் உதைக்கிறா. ஹீரோ அவளை அப்படியே உத்து பாக்குறான். மனசுக்குள்ள ஒரு வில்லங்கமான எண்ணம் வருது. இவ்ளோ அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது இன்னைக்கு நைட்டு நம்ம பேச்சுலர் வாழ்க்கைக்கே ஒரு என் கார்டு போட்டுடலாமான்னு யோசிக்கிறான். அப்போன்னு பார்த்து யுன்னர் டக்குன்னு ஒரு புரட்டு புரள்றா. அவ கால் அப்படியே டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவோட சென்சிட்டிவான இடத்துல பலமா அடிக்குது. ஹீரோக்கு அப்படியே உயிர் போயிருச்சு. வலியால முகம் அப்படியே வெளுத்து போய் ஒரு நிமிஷம் சிலையாவே நின்னுட்டான். அந்த இடத்த புடிச்சுக்கிட்டு, தப்பு பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் தப்பா யோசிச்சதுக்கு எனக்கு இது தேவைதான்னு முணுமுணுக்கிறான். அப்போ திடீர்னு போன் அடிக்குது. இந்த நேரத்துல யாரா இதுன்னு பார்த்தா அது கிராண்ட்பா ஹான். ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஓ அந்த பெரியவர் தான், யுன்னரை காணோன்னு பயந்துட்டாரு போல. உண்மைய சொல்லிடுவோம். போன் அட்டன் பண்ணி, ஹலோ தாத்தா, நான் ஈஹான் பேசுறேன்னு சொல்றான். யான்மிங் ஷான் ரொம்ப குஷியா, ஈஹான் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. ஹீரோ என்ன விஷயம் தாத்தான்னு கேக்குறான். நேர்ல வரும்போது சொல்றேன்னு சொன்னவரு திடீர்னு சந்தேகமா, இரு இந்த நேரத்துல நீ எதுக்கு என் பேத்தியோட போனை வச்சிருக்க, என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. ஹீரோ அசடு வழிஞ்சுக்கிட்டு, தாத்தா பயப்படாதீங்க, அவ தூங்கிட்டான்னு சொல்றான். தூங்கிட்டாளான்னு அவர் ஷாக் ஆகுறாரு. ஹீரோ பதறி போய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த தப்பும் நடக்கலன்னு விளக்குறான். அந்த பெரியவர் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சரி உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல நான் தலையிடல, ஆனா அவங்க வீட்டு ஆளுங்களை நீ தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, நான் எதை சமாளிக்கணும்? அடுத்த நாள் காலை ஜன்னல் வழியா சூரிய வெளிச்சம் ரூமுக்குள்ள அடிக்குது. 2 பேரும் இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல ஹீரோ செல்லமா டான் நிகின்னு கூப்பிடுறான். அவ திடுக்கிட்டு முழிச்சு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு ஐயோன்னு கத்துறா. ஹீரோவும் பயந்து போய் முழிக்கிறான். என்னாச்சு, நெருப்பு பிடிச்சிருச்சா, நிலநடுக்கமா? யுன்னர் பதில் பேசாம ஹீரோவோட கன்னத்துல பலாருன்னு ஒரு அற விடுறா. அயோக்கியா! ஹீரோ குழப்பமா என்ன பண்ணன்னு கேக்குறான். அவ வெக்கத்தோடவும் கோவத்தோடவும் கத்துறா. நான் சுயநினைவு இல்லாம இருக்கும்போது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க உனக்கு எவ்ளோ தைரியம், இனிமே நான் எப்படி உயிரோட இருப்பேன்னு. ஹீரோ ஒரு வழியா சிரிச்சுக்கிட்டே விளக்கிறான். நான் எதுவும் பண்ணலமா, உன் ட்ரெஸ் அழுக்கானதால அதை மட்டும் மாத்தி விட்டேன். அவளுக்கு இன்னும் சந்தேகம் போகல. நீ எதுவும் பண்ணலனாலும் என் உடம்ப முழுசா பாத்திருப்பல, என்ன தொட்டிருப்பல. ஹீரோ ரொம்ப சீரியஸா சொல்றான். நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் உன் ட்ரெஸ்ஸ மாத்துனேன், எந்த தப்பும் நடக்கல. அவனை அப்படியே உத்து பார்த்துட்டு, நிஜமா தான் சொல்றியா, பொய் சொல்லலையே? ஹீரோ அடிச்சு சொல்றான், நிஜமா, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. கடைசியா அவ கேக்குறா, நிச்சயமா நீ எதுவும் பார்க்கல, எல்லை மீறி எதுவும் பண்ணல, அப்படிதானே? ஹீரோ கண்டிப்பா நான் கேரண்டி கொடுக்கறேன்னு சொல்றான். உடனே அவ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வருத்தமா சொல்றா, இவ்ளோ பெரிய சான்ஸ் கிடைச்சோ அதை மிஸ் பண்ணிட்டியேடா, நீ நிஜமாவே வேஸ்ட்னு. ஹீரோக்கு அப்படியே மண்டையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே செருத்துல முட்டிக்கிறான். பெண்களோட மனசு புரிஞ்சிக்கவே முடியாதுடா சாமின்னு மனசுக்குள்ள அழுதுக்கிறான். அப்போ யுன்னர் ஒரு போன் போடுறான். ஹுவாங்காய் ஹோட்டல் ரூம் நம்பர் 303ல இருக்கேன், உடனே எனக்கு ட்ரெஸ் கொண்டு வாங்கன்னு. ஹீரோ நைஸா அங்கிருந்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு எஸ்கேப் ஆக பாக்குறான். கதவோட ஹேண்டில தொட போறான். அப்போ விருன்னு ஒரு கூர்மையான பொருள் அவ மூஞ்சிக்கு பக்கத்துல வந்து செவுத்துல குத்துது. ஹீரோக்கு வேர்த்து கொட்டுது. அப்பாடா தப்பிச்சோம்.
எங்கடா ஓடுற நீ யுன்னர் மிரட்டுறா. ஹீரோ வெளுத்து போய் பின்ன என்ன பண்ண சொல்ற நீ கேக்குறான். யுன்னர் பெட்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இன்னும் நான் முடிவு பண்ணல, ஆனா இனிமே நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ உடனே வரணும்னு. ஹீரோவும் சரிமா நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறான். யுன்னர் அவனை ஒரு மாசான பார்வையோட பார்த்துட்டு, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றா. வெளியே வந்த ஹீரோ ஒரு பெருமூச்சு விடுறான். இந்த வாட்டி இவகிட்ட முழுசா மாட்டிக்கிட்டோம் போலயே. அப்போ கரெக்டா ஹைபின் வந்து ஏ ஈஹான்னு கூப்பிடுறான். நீ எதுக்கு இங்க இருக்க நீ ஹீரோ கேக்குறான். அவன் ஒரு நக்கலான சிரிப்போட, நேத்து நைட்டு எப்படி போச்சு, உனக்காக ஒரு டானிக் கூட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அது ஒரு பெரிய கதடான்னு ஹீரோ மழுப்புறான். அப்புறம் பிரதர் லாம் எங்கன்னு கேக்குறான். அவனுக்கு வேலை இருந்ததால சீக்கிரம் கிளம்பிட்டான்னு ஹைபின் சொல்றான். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், இப்ப நாம எங்க போறோம்? ஹீரோ என் தங்கச்சிய பார்க்க போறேன்னு சொல்ல அவனும் ஒத்துக்கிறான். 2 பேரும் டெக்ஸ்டைல் ஃபேக்டரி நம்பர் 30க்கு வராங்க. அங்க இருக்கிற லீடர் கத்துறான், எல்லாரும் ஒழுங்கா நில்லுங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு பெரிய ஆள் வராருன்னு. எல்லாரும் மரியாதையா நிக்கிறாங்க. வண்டியில இருந்து இறங்கின ஹீரோவை பார்த்து எல்லாரும், ஏய் அந்த வண்டியில வர்றது நம்ம ஈஹானான்னு சிரிக்கிறான். அங்க இருக்கிறவங்கெல்லாம், டேய் அந்த வண்டியில வர்றது நம்ம ஈஹானா இல்லப்பா, அவன் தான் பல நாளா ஆப்சென்ட் ஆச்சேன்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப குஷியா கேட்டுக்குள்ள நுழையறான்.